அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். 5 முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைகளை துரிதப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. அவர்கள் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 5 பேர் மீது பாரிய நிதி மோசடி, கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மீளப் பெறப்பட்டு நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீண்டும் திறப்பதற்கு சட்ட திணைக்களம் தயாராகி வருகிறது. நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் அமைச்சர்களின் குழு தொடர்பில் பல்வேறு குழுக்கள் தகவல்களை தேடி வருகின்றன. அத்துடன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் மீள் விசாரணை செய்வதிலும் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய தைப்பொங்கல் விழாவை இந்த முறை யாழ்ப்பாணத்தில் நடத்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்படி தேசிய தைப்பொங்கல் விழாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளியில் நடத்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் ஹினித்தும் சுனில் செனவி தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்பெசம பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்பெசம கொடுப்பனவு பெறாது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சினூடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சகல நிர்வாக மாவட்டங்களினதும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் ஆயுதம் தரித்த முப்படையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுவதற்கான வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் அமுலாக்கு வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் வான்படை ஆகியவற்றின் சிப்பாய்களை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான கட்டளை அடங்கிய அதிவிசேட வர்த்தகமானி நேற்று வெளியானது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது சரத்திற்கமைய ஜனாதிபதிக்கு உரித்தான அதிகாரத்தின் பிரகாரம் ஆயுதம் தரித்த பாதுகாப்பு தரப்பினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நபர் ஒருவர் தன்னையும் தனது அமைச்சின் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் ஏமாற்றிவிட்டு 17 புதிய கடவு சீட்டுகளுடன் தப்பியோடியுள்ளார் என பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வடக்கல தெரிவித்துள்ளார். தனது அலுவலகத்திற்கு முதல் தடவை விஜயம் மேற்கொண்ட வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து 7 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது வீட்டிற்கும் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அஞ்சலிக்கு பின் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட உள்ளது. அத்துடன் மறைந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசுக்கும் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினருக்கும் உலகெங்கிலும் உள்ள அவரது எண்ணற்ற அபிமானிகளுக்கும் இலங்கை மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் பதிவிட்டுள்ளார். நாட்டில் நிலவி வரும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு எப்போது தீர்வு வழங்கப்படும் என்பது குறித்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் தற்போது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதை ஏற்றுக்கொள்வதாக பிரதி அமைச்சர் ருவான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் இன்னும் ஓரிரு மாதம் வரையில் இந்த தட்டுப்பாடு நிலைமை நீடிக்கும் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். காலிக்கோட்டையில் பள்ளியின் நுழைவாயில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளது.
காலிக்கோட்டை நுழைவாயிலின் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை கோட்டை வாயில் கதவு தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. குறித்த கதவு தொடர்பில் ரசாயன பகுப்பாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொல்பொருள் திணைக்களத்தின் தென் மாகாண பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை காலிக்கோட்டைக்குள் நுழைவது மற்றும் வெளியேறுதல் என்பன புதிய கோட்டை வாயிலூடாக மாத்திரமே மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மலையக துறந்து மார்க்கத்தில் பண்டாரவளைக்கும் தேத்தலாவுக்கும் இடையே உள்ள கால்வாய் ஒன்றுக்கு அருகே இருக்கும் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தொடர்ந்தில் மோதுண்டு உயிரிழந்திருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எனினும் அவரது அடையாளம் இதுவரைக்கே உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ள போதும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கோதுமை மா மற்றும் மாஜரின் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் தற்போது கடைகளில் 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோகிராம் கேக் 700 ரூபாய் வரை குறைத்து விற்பனை செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் முட்டை விலை குறைவடைந்தவுடன் பேக்கரி பொருட்களின் விலையில் மாற்றம் செய்ய எந்த வகையிலும் முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். ஹபரணி திருகோணமலை வீதியின் கல்லோயா சோதனை சாவடியில் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். கட்டுப்பாட்டு இழந்த டிப்பர் வாகனம் போலீஸ் பரிசோதகர் லொரி மற்றும் கார் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தில் போலீஸ் பரிசோதகர் படுகாயமடைந்த நிலையில் ஹபரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். வவுனியா பூவரசம் குளம் போலீஸ் பிரிவில் உள்ள இரணை இலிப்பக்குளம் பகுதியில் உள்ள வன இலக்கு பகுதியில் கடந்த வாரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் தலைமையில் பெரியளவில் மரக்கடத்தல் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேலம்குளம் இரணி இலுப்பங்குளம் வன இலகா பகுதியில் பூவரசம் குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வன இலாகா பகுதியில் பாரிய மரங்கள் வெட்டப்பட்டு கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கடமைகளுக்காக பொறுப்பதிகாரியை காப்பாற்றுவதற்காகவும் சிலரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளார்கள். இம்மரக்கடத்தலில் பிரதான குற்றவாளியான பூவரசம் குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏனையின் வீதியில் எழுதுமாட்டு வாளுக்கும் முகமாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாரிய பள்ளங்கள் காணப்படுகின்றன. இதனால் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் சாரதிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். அதேவேளை குறித்த பள்ளங்களினால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு குறித்த பாரிய பள்ளங்களை நிரவி சீர் செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு வவுனதீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சிப்பிமடு நீர்நிலையில் இருந்து அழுகிய நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் நேற்று மீட்கப்பட்டதாக வவுனதீவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனதீவு காந்திநகர் சின்ன சிம்பி மடுவைச் சேர்ந்த 51 வயதுடைய பொன்னம்பலம் சிங்கநாயகம் என்பவரே இதன்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் ஒரு பக்கம் முன் சில்லு கலன்று ஓடியதால் அருகே சென்ற பட்டாரக வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கேண்டி நோக்கி வெள்ளிக்கிழமை காலை சென்ற பஸ் இவ்வாறு இயக்கச்சி ராணுவ முகாம் முன்பாக விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ்ஸின் சாரதி பக்கச்சில்லு அச்சு உடைந்து சில்லு தீப்பிடித்து சென்றதில் அருகே பயணித்த பட்டா வாகனத்தின் மீது பஸ்ஸின் சில்லு மோத பட்டா சாரதி நிலை குலைந்து பட்டாவும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ் சாரதியின் சாமர்த்தியத்தால் பஸ் குடை சாயாமல் நிறுத்தப்பட்டு சேதங்கள் தடுக்கப்பட்டன.